நீரிழிவு பற்றி பேசுவோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ். டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னால் என்னது? நம்ம உடம்பில், நம்ம இரத்தத்தில் உணவுக்கு பிறகு சாப்பிடக்கூடிய ரேஞ்சஸில் எடுக்கக்கூடிய பிளட் சாம்பிளில் 200க்கு மேலே ரேண்டம் சாம்பிள் ஆர் 140 160க்கு மேலே பிளட் குளுக்கோஸ் லெவல் இருந்தால் நம்மளை டயபெட்டிஸ் ரேஞ்சு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இது என்னென்ன காரணத்தினால வருது? பொதுவாக ஓல்டன் டேஸில் அரிசி சத்து, மாவு சத்து நிறைஞ்ச உணவு சாப்பிடுவாங்க. எல்லோரும் ராகி கூழ், கம்மங்கூழ் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு இயற்கை இருந்த இடத்துல அரிசி சாப்பாடு, நெல் சாப்பாடுன்னு வரும்பொழுது அதில் சாப்பிட்றவங்களுக்கு, இந்த பெரிய ராஜாக்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் தான் இருக்கக்கூடிய பணக்கார வியாதியாக இருக்கிறது. இன்னைக்கு தேதிக்கு அனைவருக்கும் வர்றதுக்கு காரணம் என்ன? 3 முக்கிய காரணம் நான் சொல்லுவேங்க. நம்பர் 1, யாருக்கும் போதுமான அளவுக்கு இந்த காலத்தில் தூக்கம் கிடையாதுங்க. குறைஞ்சது ஒரு மனிதருக்கு இப்போது அட்லீஸ்ட் 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப முக்கியம். 7 to 8 ஹவர்ஸ் ஸ்லீப் சுத்தமாக கிடையாதுங்க. நம்பர் 2, சுத்தமாக நடக்கிறதே இல்லைங்க. ஒரு பக்கத்தில் நியர்பை ஒரு பால் வாங்க போகணுன்னா கூட சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க, பைக்கு இல்லை காரு தான். அந்த அளவுக்கு நம்ம இப்போ பொருளாதார ரீதியாக எல்லார் வீட்லேயும் அப்பா, அம்மா, பிள்ளை 2 பேர் இருப்பாங்க. 3 வண்டி 4 வண்டி இருக்கும், 2 கார் இருக்குது. இது இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? இது எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் நமக்கு ரெடிமேடாக இஎம்ஐ கொடுத்துட்றேன். கூடவே நமக்கு சேர்த்து டயபெட்டிஸ்க்குரிய ரிஸ்க் ஃபேக்டரியும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. நடக்கிறதே இல்லைங்க. ரெடியூஸ்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லீட்ஸ் டு யங் ஸ்டேஜ்லேயே டயபெட்டிஸுங்க. நம்பர் 3, 1990 கல்ச்சர் டு 2000 கல்ச்சரில் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒன்று இருந்ததுங்க. அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருந்ததுனால இன்னைக்கு தேதிக்கு 20-25 வருஷம் ஆகி எங்கே பார்த்தாலும் 25 to 35 இயர்ஸ்லேயே டயபெட்டிஸ் இருக்குங்க. எல்லாருக்கும் பாருங்கள், அட்லீஸ்ட் பார்டர் டயபெட்டிஸ்னாவது அவங்களுக்கு தெரிய வருது. இப்போ இருக்கிற இந்த போஸ்ட் கோவிட் காலத்தில் பாருங்கள், ஸ்விக்கி ஜொமேட்டோவோட ஸ்பைக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே கூட போகிறதில்ல, வீட்டில் இருக்கும்போதே ஃபுட் ஆர்டர். இந்த ஃபுட் ஆர்டர் கல்ச்சர்னால அனைவருக்கும் பை 2050 ஃபேமிலியில் டயபெட்டிஸ்னு ஒன்று இல்லாதவங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு ரேர், ஒரு ஸ்பெசிமன் மாதிரி, ரேர் ஸ்பீஷீஸ் மாதிரி இருக்க போகிறாங்க ஃப்யூச்சரில். தயவு செஞ்சு அனைவரும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது இருக்கான்னு பார்த்துக்குங்க. டயட் டைமிங்கை ஸ்கிப் பண்ணாமல் ப்ராப்பர் ஹெல்த்தி டயட்டை பிளேட் கான்செப்ட் படி சாப்பிடுங்க. பிளேட் கான்செப்டுங்கிறது ஒரு 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 மதிய வேலை, ஒரு சவுத் இண்டியன் மீல் நம்ம சாப்பிடக்கூடியவங்க, கொஞ்சம் சாப்பாடு, அரிசி சாதம், அதை சுற்றி 2 காய், கொஞ்சம் பொரியல், கொஞ்சோண்டு புரத சத்து நிறைஞ்ச வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியன் ஒரு டயட்டு. டெய்லி 2 ஃப்ரூட், 2 வெஜிடபிள், 1 ஃப்ரூட்டு சாப்பிட்டா போதுங்க நம்ம பிளேட் கான்செப்டை ஃபில் பண்ணுறதுக்கு. சர்க்கரையில் 2 வகையான டயபெட்டிஸ் வருதுங்க காமனாக. டைப் 1, டைப் 2 டயபெட்டிஸ். அது இப்போ யங்ஸ்டர்ஸ்டே இது ரொம்ப காமனாக பார்க்குறோங்க. டைப் 2 டயபெட்டிஸுங்கிறது இந்த காலத்தில் ஓவர் வெயிட்டின் காரணமாக ஒபிசிட்டி இன்டியூஸ்டு டயபெட்டிஸை ஏர்லி யங் ஆன்செட்டாக பார்க்குறோம், ஜெனட்டிக்காக பார்க்குறோம். இப்போ தாத்தாக்கு இருக்குது, அப்பாவுக்கு இருக்குது, மகனுக்கு 20 வயசு 25 வயசுலேயே வர்றதுன்னா ஏர்லி யங் ஆன்செட் டயபெட்டிஸ், அவரை மோடி டயபெட்டிஸ், மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் யங்குன்னு சொல்லுவோங்க. டைப் 1 டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவங்கெல்லாம் ரொம்ப தின் பில்ட்டாக வராங்க. காரணம், அவங்களுக்கு அவங்களுடைய இன்சுலின் ப்ரொடக்ஷன் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கும். இதுக்கு மேலே கணையத்தில் இன்சுலின் சுரப்பிங்கிறது ஒன்று சுரக்கவே இல்லை. அதன் காரணமாக தான் அவங்களுக்கு யங் ஏஜில் 5 வயசு 10 வயசு 15 வயசில் டைப் 1 டயபெட்டிஸ் வருதுங்க. டைப் 1 டயபெட்டிஸ் வந்த அனைத்து பேஷண்ட்ஸுக்குமே ஒரே தீர்வு, இன்சுலின், டயட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுங்க. டைப் 2 டயபெட்டிஸில் இருக்கவங்க என்ன காரணத்தினால இருக்குது? ஜெனட்டிக்காக இருக்கா, இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்காங்களா, இல்லை அவங்களுடைய டயட்டுடைய கான்செப்ட் ரொம்ப புவராக இருக்கா, சுத்தமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லையா, சுத்தமாக ஸ்லீப் சைக்கிள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலையா, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்து நல்லபடியாக வைத்தியம் பார்க்கலாங்க. ஸோ சர்க்கரை இருக்கிற அனைவரும் தயவு செஞ்சு வருஷத்துக்கு 1 முறையிலிருந்து 2 முறையாவது உங்கள் பாடி செக்கப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா
முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரையை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஹெச்பிஏவன்சிங்கிற ஒரு செக்கப் இருக்குது, 3 மாதம் ஆவரேஜ் செக்கப். 7% இருக்க வேண்டியது தயவு செஞ்சு ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் 7க்குள்ளே மெயின்டைன் பண்ண தவறிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, ஹார்ட் பிரச்சனை, அட்டாக் சம்பந்தமான பாதிப்பு, இரத்த குழாய், மூளைக்கு போகிற இரத்த குழாய், ஸ்ட்ரோக் சம்பந்தமான பாதிப்பு, ஃபர்டிலிட்டி சம்பந்தமான பாதிப்பு, அண்டு லாஸ்ட்டாக கை கால் நரம்பு மண்டல பாதிப்பு. இதெல்லாம் ரொம்ப காமனாக வருதுங்க. முன்னாடிலாம் 50 இயர்ஸ் 60 இயர்ஸில் டயபெட்டிஸ் ஹிஸ்ட்ரி வந்து அவங்களோட 70 இயர்ஸ் 80 இயர்ஸில் பிரச்சனைகள் வர்றது தெரிய வந்ததுங்க. இந்த காலத்தில் 25 வயசு 30 வயசில் டயபெட்டிஸ் வருது. அவங்க 40 வயசு வரும்பொழுது அவங்களுடைய குழந்தைக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அவங்களுடைய உடல் நலத்தை பற்றி அவங்க அக்கறைப்படாத ஒரு காரணத்தினால யங் ஸ்டேஜ்லேயே காம்ப்ளிகேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ரீசன்ட் டேஸில் யங் காம்ப்ளிகேஷன் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க பார்க்குறது. தயவு செஞ்சு உங்களுடைய ஹெச்பிஏவன்சி 7%க்குள்ளே மெயின்டைன் பண்ண வேண்டியதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் சொல்கிற அட்வைஸ் படி தயவு செஞ்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.